இது வந்து எங்கள் ப்ராடக்ட்லேயே மெயினான ப்ராடக்ட்டு. சில்லி பரோட்டான்றது நல்ல மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஹோட்டலில் போடுற இந்த புரோட்டா மைதா கிடையாது. பாருங்களேன், ஒரு சில்லி பரோட்டா சாப்பிடணும்னு நம்ம ஹோட்டலுக்கு தானே போகணும். அவங்க பாருங்க வீட்லயே செய்துக்கலான்னு கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்காக நான் வந்து ஒரு பாக்கெட் பிரித்து காட்டுறேன். ஒரு மசாலா பவுடரை உள்ள வச்சிருக்காங்க, நூடுல்ஸ் மாதிரி. இப்போதாங்க இதை ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறேன், கேள்விப்படுறேன். உதயாஸ் கொள்ளு சேமியா பண்ணியிருக்காங்க. கொள்ளு சுண்டல் இந்த மாதிரி கூட அவிச்சு கொடுத்தா கூட பிள்ளைங்க நிறையா சாப்பிட மாட்டேங்குது. அதனால நம்ம ஒரு யோசனை பண்ணி சேமியாவாக கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ திணை மாவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட வந்து நாங்கள் வந்து ஆட்டா மாவும் சேர்ந்து தான், மைதா கிடையாது எங்கள் இதில் வந்து. இதை வந்து பெரியோர்லேருந்து சின்ன குழந்தை வரைக்கும் சாப்பிடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. கடந்த 25 ஆண்டுகளாக ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்னு ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வரேன். இந்த 25 வருஷம் கடந்து வந்த பாதையை சில்வர் ஜூப்ளி மிக சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்துகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 8 பேட்ச் முடிஞ்சது. இன்றைக்கி 9வது பேட்சில் யார் பேச வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா அனிதாவும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் கோபிநாத்தும் பேச வர்றாங்க. அவங்க 2 பேரும் வந்து அவங்க பிஸ்னஸை பற்றி பேச போகிறாங்க. நம்ம கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து கோபிநாத். இவங்க என் மனைவி அனிதா. நாங்கள் வந்து மதுரையில் சிவானி ஃபுட் ப்ராடக்ட்னு கம்பெனி நடத்துகிறோம். 2005 வந்து நாங்கள் வந்து வடகம், வத்தல், அப்பளம் வகைகள்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து 2013 சிவானி ஃபுட் ப்ராடக்டில் சிறுதானிய சேமியா வகைகள், வறுத்த சேமியா, சில்லி பரோட்டா இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். உதயாஸ் கம்பு சேமியா, உதயாஸ் சோளம் சேமியா, உதயாஸ் கொள்ளு சேமியா, உதயாஸ் வரகு சேமியா, உதயாஸ் சாமை சேமியா, இந்த மாதிரி சிறுதானியத்தில் பல வகையில் மைதா மாவு இல்லாமல் ஆட்டா மாவு கலந்து சிறுதானிய சேமியா எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். உதயாஸ் வந்து சிறுதானிய சேமியாவில் வந்து திணை சேவை, வரகு சேவை, உதயாஸ் கம்பு, உதயாஸ் கொள்ளு சேவை, இந்த மாதிரி உதயாஸ் வந்து சிவப்பரிசி சேவை, இந்த மாதிரி வந்து நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து எப்படி வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம்னா, இப்போ திணை மாவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட வந்து நாங்கள் வந்து ஆட்டா மாவும் சேர்ந்து தான், மைதா கிடையாது எங்கள் இதில் வந்து. இதை வந்து பெரியோர்லேருந்து சின்ன குழந்தை வரைக்கும் சாப்பிட்லாம். எல்லாமே வேக வச்சு அதை வந்து நீங்கள் வந்து காரமாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை இனிப்பாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இதோட வந்து நீங்கள் வந்து காய்கறியும் போட்டு சாப்பிட்லாம். நம்மளுக்கு எப்படி வந்து நம்மளோட அந்த சத்தான ஐட்டம் வந்து பிள்ளைங்களுக்கு நம்மளுக்கு வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறது வந்து எல்லாமே வேக வச்சு தான் இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம். இதை வந்து நாங்கள் வந்து பல்காகவும் கொடுக்குறோம், ரீட்டெயிலாகவும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதை வந்து நீங்கள் வந்து ராகி சேவை, கோதுமை சேவையெல்லாம் வந்து பெரியவங்களுக்கு, அதாவது பேஷண்ட் இவங்க மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நிறையா வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் வந்து ஸ்ரீ பிராண்டில் வந்து வடகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்ரீயில் வந்து ஸ்ரீ கூழ் வடகம், ஸ்ரீ தேப்பு வடகம், ஸ்ரீ வந்து முறுக்கு வடகம், வெங்காய வடகம், ஸ்ரீ கில்லு வடகம் சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து நாங்கள் ஹோல்சேலாகவும் ரீட்டெயிலாகவும் கொடுத்துட்ருக்கோம். எங்களால் வந்து 300-400 கிலோ வரைக்கும் எங்களால் கொடுக்க முடியும். நாங்கள் முந்தானேத்து கூட வந்து 300 கிலோ டெலிவரி பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் வந்து எங்களால் ஹோல்சேலாகவும் எங்களால் கொடுக்க முடியும். உங்களுக்கு வேணும்னா எங்கள்கிட்ட வந்து ஆர்டர் கேட்டுக்கோங்க. அப்பளம் எங்கள்கிட்ட வந்து அப்பளம் வகைகள் இருக்குது. ரவுண்ட் அப்பளம் இருக்குது, ஸ்ரீ ரவுண்ட் அப்பளம், ஸ்ரீ பாய் அப்பளம், ஸ்ரீ மோதிர அப்பளம், இந்த மாதிரி வந்து மிளகு அப்பளம்லாம் வந்து நாங்கள் கையில் எல்லாமே, எதுவுமே மிஷின் கிடையாது, எல்லாமே நாங்கள் வந்து கையில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கோம். அது போக டெல்லி அப்பளம்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. உங்களுக்கு தேவையானதை எங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து எங்கள் ப்ராடக்ட்லேயே மெயினான ப்ராடக்ட்டு. சில்லி பரோட்டான்றது நல்ல மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஹோட்டலில் போடுற இந்த புரோட்டா மைதா கிடையாது. பேக்கரியில் செய்கிற ஜூஸ் பொரி, பிஸ்கட் பண்ணுற ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத மைதா, கோதுமையிலேருந்து ஒரு ரகத்தில் எடுக்கிறது. இது வந்து நீங்கள் 10 கிராம்ஸ் மசாலாவோடு இருக்கும். இது வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆள் வரை விரும்பி சாப்பிடலாம். இந்த ஒரு பேக்கெட் நம்ம ரெடி பண்ணோம்னா, சமைச்சோம்னா 3 பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் எல்லா ஊருக்கும் நாங்கள் ஸ்டாக் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அருமையான ப்ராடக்ட்டு. வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளலாம். இது போக எங்கள்கிட்ட வந்து வெந்தயக்களி, உளுந்தங்களி 2 ப்ராடக்ட்டுமே எங்கள்கிட்ட இருக்குது. அதுவும் வேணுமா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணி தரோம். டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட நம்பர் இருக்குது, வேணுங்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் வந்து செய்கிற சேவை வந்து இந்த சிறுதானிய சேவை வந்து எங்களால் நிறையா வந்து பல்காகவும் எங்களால் கொடுக்க முடியும். எங்களுக்கு வந்து நாங்கள் வெளியூருக்கும் நிறையா வெளியூர் கொடுத்துட்ருக்கோம், உள்ளூருக்கும் கொடுத்துட்ருக்கோம். யாருக்கு வேணுமோ எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனிதாவும் கோபிநாத்தும் வந்து மிக சிறப்பாக பேசினாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் செஞ்சுட்டு வந்திருக்காங்கங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உதயாஸ் சில்லி பரோட்டாவா இது? இந்த சில்லி பரோட்டா அப்படியே சுடு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நாங்கள் சாப்பிடலாம். மாதிரி அவிச்சு செய்கிறது மேடம். ஓகே. இது வந்து ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத மைதா. ஓகே.
நம்ம ஹோட்டல்ல போடுற அந்த புரோட்டா ரப்பர் புரோட்டா மாதிரி அந்த மாதிரி வராது. preservative இல்லாத மைதா. ஓகே. 10 கிராம்ஸ் மசாலா இருக்கும் உள்ளுக்குள்ள மசாலாவும் ஆமா, வச்சிருக்கீங்க. மசாலா இருக்கும். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நேயர்களுக்கு இதை நம்ம பிரிச்சு காட்டலாமா? காட்டலாம். ஓகே. பாருங்களேன், ஒரு சில்லி பரோட்டா சாப்பிடணும்னு நம்ம ஹோட்டலுக்கு தானே போகணும். அவங்க பாருங்க வீட்லயே செய்துக்கலான்னு கொண்டு வந்திருக்காங்க. நான் அவங்க கிட்ட கேட்டேன், நேயர்களுக்கு இது பிரிச்சு காட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு. காட்டலான்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்காக நான் வந்து ஒரு பாக்கெட் பிரிச்சு காட்டுறேன். இங்க பாருங்களேன், சில்லி பரோட்டா எப்படி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்டே ப்ரீ குக் பண்ணிடுறீங்க இல்லையா? பாயிலிங் பண்ணிடுறாங்க. இங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பாயிலிங் பண்ணிடுறாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா பவுடரை உள்ளே வச்சுருக்காங்க, நூடுல்ஸ் மாதிரி. நான் இப்போ தாங்க இதை ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன், கேள்விப்படுறேன். நீங்கள் உங்களுக்கு நேயர்களுக்கு இது பார்த்துருக்கீங்களா, வாங்கி சாப்பிட்ருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் பாருங்கள் எவ்வளோ சிறப்பு. ஒரு குழந்தைங்க சில்லி பரோட்டா வேணும்னா ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் அது பாதி சாப்பிட்டும் சாப்பிடாம, ஐயோ ஸ்மெல் கூட சில்லி பரோட்டா ஸ்மெல் வருதே. நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல ஸ்மெல் கூட சில்லி பரோட்டா. இது பொடி வந்து கெமிக்கல் கிடையாது, சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் உங்களுக்கு. அதனால வந்து இது வந்து இப்போ வீட்டில் தயார் பண்ண மசாலா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்க. உதயாஸ் சில்லி பரோட்டா. இப்போ இது யாராவது வாங்கி மார்க்கெட்டிங் பண்றேன்னா நீங்க கொடுப்பீங்களா? நிறைய ஊருக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கீங்க. போயிட்டு இருக்கு பாருங்க, நிறைய ஊர்களுக்கு போயிட்டு இருக்கான் உதயாஸ் சில்லி பரோட்டா. நிறைய ஊர்களுக்கு போயிட்டு இருக்கான். வேணுன்றவங்க வாங்கிக்கிங்க. இவங்களோட நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். தேவைப்படுறவங்க அவங்கள நேரடியாக தொடர்பு கொண்டு வாங்கிக்கிங்க. இனிமேல் உங்களுடைய மந்த்லி ப்ரொவிஷனில் இந்த உதயாஸ் சில்லி பரோட்டாவை ஆட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? கொள்ளு சேமியான்னு பண்ணியிருக்காங்க பாருங்க. என்ன ஒரு இன்னோவேஷன். கொள்ளு சுண்டல் இந்த மாதிரி கூட அவிச்சு கொடுத்தா கூட பிள்ளைங்க நிறைய சாப்பிட மாட்டேது மேடம். அதனால நம்ம ஒரு யோசனை பண்ணி கொள்ளு சேமியாவா கொண்டு வந்திருக்கீங்க பாருங்க. உதயாஸ் கொள்ளு சேமியா பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்னோவேட்டிவா டிஃப்ரெண்டா பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி பேட்ச்ல 7th பேட்ச்ல ஒருத்தங்க பேசி இருந்தாங்க, கொள்ளு அவல் கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கொள்ளு அவல், கொள்ளு சேமியா பாருங்க, என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம தொழில் முனைவோர்கள்லாம் பாருங்க. அந்த கிரெயின்ஸ் என்ன கலர்ல இருக்கோ அதே கலர்ல பண்ணியிருக்காங்க பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, இவங்களோட ப்ராடக்ட் எடுத்து நீங்க சேல் பண்றதா இருந்தாலும் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இங்கே வந்து பேசுகிறாங்க இல்லையா, தொழில் முனைவோர்கள், அவங்ககிட்ட இருந்து ஃபஸ்ட்டு வாங்கி மார்க்கெட்டிங் முதல்ல பழகுங்க, அப்புறமா மேனுஃபேக்சரிங்க்கு வாங்க. நீங்கள் என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் மார்க்கெட்டிங் இல்லைன்னா உங்கள் ப்ராடக்ட் தேங்கி தான் போகும். இது வந்து நான் பர்சனலாக புதுசாக தொழில் முனைவோர்களுக்கு சொல்லிக்கிற ஒரு விஷயம். தேங்க்யூங்க.